ஈரானின் குர்தாஷ் நகரில் உள்ள ஒரு வீட்டின் மீது விழுந்து வெடிக்காமல் இருந்த ஏவுகணையை மீட்புக் குழுவினர் பாதுகாப்பாக அகற்றினர். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலின் போது இந்த ஏவுகணை வீட்டின் கூரையை துளைத்துக் கொண்டு உள்ளே விழுந்தது. அதிர்ஷ்டவசமாக இது வெடிக்காததால் அங்கிருந்த மக்கள் உயிர் தப்பினர். மீட்பு பணியாளர்கள் கடும் முன்னெச்சரிக்கையுடன் இந்த வெடிக்காத ஏவுகணையை மீட்டனர். இதுபோன்ற போர் எச்சங்கள் பொதுமக்களின் பாதுகாப்பிற்கு பெரும் அச்சுறுத்தலாக தொடர்ந்து நீடிக்கின்றன. மேற்காசிய போரால் உலகளாவிய விமான போக்குவரத்து பெரும் மாற்றத்தை சந்தித்து வருகிறது. மேற்காசிய நாடுகள் வழியாக பயணம் செய்வதை தவிர்த்து சுற்றுலா பயணிகள் தற்போது சீனா, ஹாங்காங், அமெரிக்கா வழியாக தங்கள் பயணத்தை திட்டமிட்டு வருகின்றனர். இதனால் கான்டாஸ், லுப்தான்சா போன்ற விமான நிறுவனங்களில் ஆசிய ஐரோப்பிய வழித்தடங்களுக்கான முன்பதிவு 75% வரை அதிகரித்துள்ளது. பயண கட்டணம் உயர்ந்துள்ள போதிலும் பாதுகாப்பு கருதி பயணிகள் மாற்றுப் பாதைகளையே விரும்புவதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. இந்திய ரூபாய் மதிப்பு வரலாறு காணாத வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 20 காசுகள் சரிந்து 92 ரூபாய் 45 காசுகளாக உள்ளது. மேற்காசிய போர் சூழலால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை பீப்பாய்க்கு $100 தாண்டி உள்ளதும் அமெரிக்க டாலர் தொடர்ந்து வலுப்பெற்று வருவதும் இந்த சரிவுக்கு முக்கிய காரணங்களாகும். மேலும் இந்திய பங்குச்சந்தையிலிருந்து அந்நிய நிறுவன முதலீடுகள் வெளியேறுவது ரூபாய் மீதான அழுத்தத்தை அதிகரித்துள்ளது. ரூபாய் மதிப்பின் இந்த வீழ்ச்சியால் கச்சா எண்ணெய், மின்னணு சாதனங்கள் உள்ளிட்ட இறக்குமதி பொருட்களின் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. லண்டனின் பிரிக்ஸ்டன் பகுதியில் ஏழை எளிய குழந்தைகளின் மனநலனை மேம்படுத்த எபோனி ஹார்ஸ் கிளப் என்ற தொண்டு நிறுவனம் கட்டணமில்லா குதிரையேற்ற பயிற்சி அளித்து வருகிறது. வன்முறை கலாச்சாரமும் வறுமையும் நிறைந்த இப்பகுதியில் வாரந்தோறும் 160 குழந்தைகள் இப்பயிற்சியில் ஈடுபடுகின்றனர். இந்த மாணவர்களில் 45% சிறுபான்மை இனத்தவர்கள். செல்வந்தர்களின் விளையாட்டாக கருதப்படும் குதிரையேற்றத்தை எளிய மக்களுக்கும் கொண்டு சேர்ப்பதை இந்த மையம் நோக்கமாக கொண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பக்கவாதம் மற்றும் தண்டுவட பாதிப்பினால் கை கால்கள் செயலிழந்தவர்களுக்கு புதிய நம்பிக்கையாக மூளையில் பொருத்தக்கூடிய உலகின் முதல் BCI என்ற மூளை கணினி இன்டர்ஃபேஸ் மருத்துவ கருவிக்கு சீனா ஒப்புதல் அளித்துள்ளது. இக்கருவி மூளையின் சிக்னல்களை கண்டறிந்து இதன் மூலம் நோயாளிகள் தங்கள் கைகளை அசைக்கவும் பொருட்களை பிடிக்கவும் உதவுகிறது. சுமார் 37 லட்சம் தண்டுவட நோயாளிகளை கொண்ட சீனாவில் இந்த தொழில்நுட்பம் ஒரு மிகப்பெரிய மருத்துவ புரட்சியாக பார்க்கப்படுகிறது. செயற்கை நுண்ணறிவு என்பது மனிதர்களுக்கு மாற்றாக உருவாவதை விட மனித திறன்களை மேம்படுத்தும் ஒரு கருவியாகவே பார்க்கப்பட வேண்டும் என்று ரோபாட்டிக்ஸ் நிபுணர் கேட் டார்லிங் தெரிவித்துள்ளார். வரலாற்றில் விலங்குகளை நாம் எவ்வாறு நமது தேவைகளுக்காக பயன்படுத்துகிறோமோ அதேபோல் ஏஐயும் பயன்படுத்த வேண்டும் என்று அவர் கூறினார். இருப்பினும் நிறுவனங்கள் லாபத்தை மட்டுமே குறிக்கோளாக கொள்ளாமல் பயனர்களின் பாதுகாப்பு மற்றும் தனியுரிமைக்கு முன்னுரிமை அளிக்க அரசு முறையான சட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். கூகுள் மேப்ஸில் AI அடிப்படையாக கொண்ட ஆஸ்க் மேப்ஸ் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இது எந்த ஒரு இடத்தையும் பற்றிய அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்கும். உதாரணமாக, அப்பகுதியில் என்னென்ன உணவகங்கள் மற்றும் கஃபேக்கள் உள்ளன என்பது குறித்து கேள்வியை எழுப்பி தெரிந்து கொள்ளலாம். தற்போது ஆஸ்க் மேப்ஸ் வசதியை ஆங்கிலத்தில் மட்டுமே பயன்படுத்த இயலும். சீனா மற்றும் வடகொரியா இடையிலான உறவை வலுப்படுத்தும் விதமாக வடகொரிய தலைநகரிலிருந்து புறப்பட்ட பயணிகள் ரயில் பெய்ஜிங் வந்தடைந்தது. இரு நாடுகளுக்கும் இடையிலான உள்கட்டமைப்பை மேம்படுத்தவும் மக்களுக்கு இடையிலான தொடர்பை அதிகரிக்கவும் இந்த ரயில் சேவை உதவும் என சீன வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீண்ட இடைவேளைக்கு பிறகு தொடங்கப்பட்டுள்ள இந்த சேவை இரு நட்பு நாடுகளுக்கும் இடையிலான உறவில் ஒரு முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவத்துக்கு நீதி கேட்டு பாராளுமன்றம் முதல் நீதிமன்றம் வரை அதிமுகவின் குரல் ஒலித்து வருவதாக அக்கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி கூறினார். திமுக அரசின் சாக்குப்போக்குகளை மக்கள் நம்ப தயாராக இல்லை என்பதற்கு திமுக துணை பொதுச் செயலர் கனிமொழியிடம் ஊர் மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவமே சாட்சி என்றும் கூறியுள்ளார். தூத்துக்குடி நிர்பயாவுக்கு நீதி கேட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக மாவட்ட வாரியாக மார்ச் 17ஆம் தேதி போராட்டம் நடைபெறும் என்றும் அவர் கூறினார்.
திமுக கூட்டணியில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 2 இடங்கள் ஒதுக்கப்பட்டு முதல்வர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதைத் தொடர்ந்து சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் பொதுச் செயலர் ஈஸ்வரன், கூட்டணியில் புதிய கட்சிகள் இணைந்துள்ளதால் ஒவ்வொரு கட்சியும் போட்டியிடும் இடங்களை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று திமுக தரப்பில் கூறினர் என்றும் 2 இடங்களிலும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட உள்ளதாகவும் அவர் கூறினார். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 2 சட்டமன்ற தொகுதிகளை ஒதுக்குவது என்று தீர்மானிக்கப்பட்டு நானும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களும் தொகுதி உடன்பாட்டிலே கையெழுத்திட்டிருக்கிறோம். அந்த 2 தொகுதிகளிலும் உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுவது என்றும் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். திமுக கூட்டணியில் இதுவரை 5 கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நிறைவடைந்து ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு 2 இடங்களும், மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 இடங்களும் ஒதுக்கப்பட்டுள்ளன. காங்கிரஸ் கட்சிக்கு 28 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் மதிமுகவுக்கு 4 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 2 இடங்கள் ஒதுக்கப்பட்டதோடு திமுக கூட்டணியில் இதுவரை கூட்டணி கட்சிகளுக்கு 38 தொகுதிகளை ஒதுக்கீடு செய்து ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடியில் 13,000 கோடி ரூபாய் செலவில் தலா 660 மெகாவாட் மின் உற்பத்தி திறனில் 2 அலகுகள் கொண்ட அனல் மின் நிலையம் நிறுவப்பட்டுள்ள நிலையில் முதல் அலகில் உற்பத்தி தொடங்கப்பட்டது. சென்னை தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி மூலம் முதல்வர் மு.க.ஸ்டாலின் மின் உற்பத்தியை தொடங்கி வைத்ததோடு கோவை மதுக்கரை மயில்கள் மாதம்பட்டி இடையேயான புறவழிச்சாலையையும் திறந்து வைத்தார். அத்துடன் சேலம், திருவாரூர், நாமக்கல், திருவண்ணாமலை, திருப்பூரில் 1843 கோடியில் 11 சாலைகள் திறந்து வைக்கப்பட்டன. தமிழ் காக்கும் போராட்டத்தில் எந்த தியாகத்துக்கும் ஆயத்தமாக இருக்கும் இளைஞர்கள் உழைப்பை மட்டும் தாருங்கள் என்றும் உயிரை அல்ல என்றும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். ஹிந்தி திணிப்புக்கு எதிராக மே 17 இயக்கத்தினர் நடத்திய ஹிந்தி எழுத்து அழிப்பு போராட்டத்தில் பங்கேற்ற சிவா திலீபன் என்பவர் உணர்ச்சி வயத்தில் ரயில் முன் பாய்ந்தார். இதில் படுகாயமடைந்த அவர் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். முதல்வர் ஸ்டாலின் அவரை நேரில் சந்தித்து நலம் விசாரித்ததோடு அனைத்து சிறப்பு கவனிப்புகளையும் செய்ய மருத்துவர்களுக்கு உத்தரவிட்டார். போராட்ட நோக்கம் சரியானதாக இருந்தாலும் உணர்ச்சி வசப்படக்கூடாது என்று இதுபோன்ற செயல்களை யாரும் செய்யக்கூடாது எனவும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார். தூத்துக்குடி மாவட்டத்தில் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்ட மாணவியின் குடும்பத்தினரை அவர்களது இல்லத்தில் சந்தித்து திமுக எம்பி கனிமொழி, அமைச்சர் கீதாஜீவன், சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் உள்ளிட்டோர் ஆறுதல் கூறினர். 3 நாட்களாகியும் குற்றவாளிகள் கைது செய்யப்படாத நிலையில் கிராம மக்கள் அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு உயிரிழந்த சிறுமியின் சகோதரிக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். 10 குழுக்கள் அடங்கிய தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள் என்றும் கனிமொழி எம்பி உறுதியளித்தார். இளம் மாணவிக்கு ஒரு மிகப்பெரிய கொடுமை நடந்திருக்கு. ஒரு 10 குழுக்கள் அடங்கிய தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கு. ஏடிஎஸ்பி தலைமையில் 4 டிஎஸ்பிஸும் இங்கே அந்த பணியில் அமர்த்தப்பட்டிருக்காங்க. 6 இன்ஸ்பெக்டர்ஸ் வந்து அந்த 10 பேர் டீம் அந்த 10 குழுக்களுக்கு தலைமையேற்றிருக்காங்க. அதனால் விரைவில் குற்றவாளிகளை விரைவில் கண்டுபிடிக்க வேண்டும் என்ற முனைப்போடு எல்லாரும் செயல்பட்டு இருக்காங்க. நம்மை விட்டு போன அந்த இளம் பெண்ணுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும். மிக கடுமையான தண்டனை அவர்களுக்கு பெற்றுத்தர வேண்டும். தமிழ்நாட்டின் சமீபத்திய குற்றச்சம்பவங்கள் ஆளுங்கட்சிக்கு களங்கத்தை ஏற்படுத்தும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் காவல் நிலைய விசாரணையின் போது மரணமடைந்த ஆகாஷின் வீட்டுக்கு சென்ற அவர் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். பின்னர் புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டியளித்த திருமாவளவன் தூத்துக்குடியில் பள்ளி மாணவி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளிகளை கைது செய்ய முதல்வர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். ஆளும் கட்சிக்கு அல்லது ஆளுங்கட்சி தலைமையிலான கூட்டணிக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்துகிற சம்பவங்கள் தான் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய அதிகாரிகள் விரைந்து செயல்படாமல் தீவிரமாக சட்டத்தை நடைமுறைப்படுத்தாமல் இருப்பது ஆட்சியாளர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறோம்.